டெக்ஸ்ட் இருக்குது. நீங்கள் போயிட்டு நீங்கள் டெக்ஸ்ட் பிக் பண்ணுறீங்க. இங்கே முன்னாடி நம்ம யூஸ் பண்ணுறது ஹரிசாண்டல் டெக்ஸ்ட்டு. இப்போ வெர்டிக்கல் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறோம். வெர்டிக்கல் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் டைப் பண்ணும்போது எப்படி வரும்னா, ஓகேவா, இது மாதிரி வெர்டிக்கலில் பேர் அடிக்கணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, புரியாது. ஸோ இது வெர்டிக்கல் டெக்ஸ்ட். நாமளும் நம்ம ஹரிசாண்டல் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணோம். இப்போ வந்து வெர்டிக்கல் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறோம். அடுத்து மாஸ்க் டெக்ஸ்ட். ஸோ மாஸ்க் பண்ணி எடுக்கிறது. இப்போ மாஸ்க் அப்படின்னா என்ன, மாஸ்க் டூல் நம்ம ஆல்ரெடி பார்த்துருவோம். மாஸ்க் டூல் என்னது, எதுக்கு யூஸ் பண்ணோம் மாஸ்க் டூல்? இப்போ வந்து சப்போஸ் நமக்கு ஒரு ஃபோட்டோ ஓப்பன் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த ஃபோட்டோ நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஃபோட்டோஸில் பர்டிகுலராக இந்த ஷேப், ஹார்ட் ஷேப்பில் ஒரு ஃபிகரை கட் பண்ணி எடுத்துன்னு போகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஷேப்ஸில் போயிட்டு கஸ்டம் வச்சிங்க. கஸ்டம் வச்சோன்னா இங்கே நிறைய ஷேப்ஸ் காமிக்கும். ஸோ இதில் இருக்க ஷேப்ஸ் நிறையா இருக்கும். நான் ஆல்ரெடி நம்ம ஷேப்ஸ்லாம் பார்த்துருக்கோம். இல்லை மோதன் ஷேப்ஸ் வேணால் இங்கே போயிட்டு ஆல் அப்பண்ட் அப்படி இந்த ஷேப்ஸ்லாம் லோட் ஆகிடும். இதில் நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் வந்துடும். பட் இந்த எந்த ஷேப்ஸில் நம்ம கட் பண்ணணும், இவரோட ஃபேஸை கட் பண்ணணும் அப்படின்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் இந்த ஷேப்ஸில் வேணும், இந்த ஹேண்ட் மாதிரி இந்த ஹேண்ட்குள்ள ஒரு ஃபேஸ் செய்யணும் அப்படின்னா இப்படி செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி செலக்ட் வரக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் போய் செகண்ட் வந்து ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. இந்த ஆப்ஷன் வச்சிடணும். இப்படி செலக்ட் பண்ணிட்டீங்க. இதை நீங்கள் எங்கே மூவ் பண்ணலாம். அதுக்கான டூல் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ மூவ் பண்ணி இது வந்து எனக்கு இப்படி வச்சுட்டேன். இப்போ இது மேலே ரைட் கிளிக் பண்ணிட்டு மாஸ்க் செலெக்ஷன் அப்படின்னா அதோட செலக்ட் ஆகிடும். ஃபெதரோட வேணால் ஃபெதர் கொடுத்து ஓகே பண்ணுங்கள், செலக்ட் ஆகிடும். இப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் Ctrl+C Ctrl+V. ஸோ இப்போ யூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். வேணால் இதுக்கு வந்து நீங்கள் இது முன்னாடி ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பிளெண்டிங் ஆப்ஷன் போயிட்டு அதுக்கு ஸ்ட்ரோக் கொடுத்து பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிளியராக தெரியாது. ஓகேவா, அப்போ எந்த ஷேப் சொல்லுவாங்க நம்மளால் கட் பண்ண முடியும். ஸோ அதே ஒரு டெக்ஸ்ட் ஷேப்பில் எப்படி கட் பண்ணுறது, இப்போ ஏல லெட்டரில் வந்து பேர் வரணும், இல்லை BCD ஏதோ டெக்ஸ்ட்டில் வந்து அவருடைய ஃபேஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இந்த வந்து நம்ம ஷேப்பை பேஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்தோம். அது மாதிரி டெக்ஸ்ட்டை பேஸ் பண்ணி நம்மளால் கட் பண்ணி எடுக்க முடியும். ஸோ அது எப்படி எடுக்கிறது அப்படின்னா, நீங்கள் போயிட்டு மாஸ்டர் டெக்ஸ்டே வெர்டிக்கல் சென்டர் இருக்குது. ஸோ வெர்டிக்கல் டெக்ஸ்ட் வேணால் வெர்டிக்கல் டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து நீங்கள் ஏதோ நேம் டைப் பண்ணுறீங்க. ஃபுல் நேம் கூட வரலாம், இல்லை பர்டிகுலராக ஒரு லெட்டர் கூட இருக்கலாம். ஸோ இப்போ வந்து ஏன்னு கூட கொடுத்துட்டு அதை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஏஓ பிஓ சம்திங் நீங்கள் ஏதோ ஒரு லெட்டர் டைப் பண்ணிங்க. ஸோ டைப் பண்ணிட்டு போய் பிக் பண்ணி வெளியே போனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த இடம் மட்டும் செலக்ட் ஆகிடும். ஒரு பர்டிகுலர் பிளேஸை நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ Ctrl+C அப்படி கொடுத்தா அந்த இடம் மட்டும் காப்பி ஆகிடுமா, அங்கே இருக்க இடம் நம்ம காப்பி பண்ணணும். சப்போஸ் நான் இந்த மாஸ்க் யூஸ் பண்ணிவிட்டு வேறு இன்னும் நிறைய பண்ணலாம். ஜஸ்ட் நீங்கள் பாருங்கள், இப்போ இப்படி இருக்குது. இது செலெக்ஷனாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் செலெக்ஷனாக கன்வெர்ட் பண்ணலாம். அப்போ என்ன பண்ணுவீங்க, ஒரு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து செலக்ட் வந்து மேக் ஒர்க் பாத் அப்படி கொடுத்தா போதும். ஸோ இந்த டூல் எதாவது வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் பாத் ஆப்ஷன் வரும். ரைட் கிளிக் மேக் செலெக்ஷன் மேக் ஒர்க் பாத் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஸோ அங்கே ஒர்க் பாத் ஜென்ரேட் ஆகிடும். ஸோ அந்த ஒர்க் பாத்தை மூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த டூல். எங்கே வேணுமோ அங்கே இந்த ஹோலை செலக்ட் பண்ண இப்படி செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணிட்டு மேக் செலெக்ஷன் அப்படி கொடுத்தா அந்த இடம் செலக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பர்டிகுலர் லேயரில் வச்சு Ctrl+C Ctrl+V அப்படி கொடுத்தா ஸோ காப்பி ஆகி பேஸ்ட் ஆகிடுச்சு. ஓகேவா, இப்போ இதுக்கு பிளெண்டிங் எஃபெக்ட் கொடுத்து பார்த்தா தான் உங்களுக்கு கிளியராக தெரியும். அப்போ ரைட் கிளிக் பிளெண்டிங் ஆப்ஷன் போயிட்டு நீங்கள் ஸ்ட்ரோக் அப்படி கொடுத்து பாருங்கள். ஸோ அந்த இடம் உங்களுக்கு செலக்ட் ஆகிட்டு தெரியுதா. ஸோ இது மாதிரி நீங்கள் எந்த மாடல் வேணால் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். அந்த ஸ்ட்ரோக்ஸ் யூஸ் பண்ணி அந்த மாஸ்க் ப்ளஸ் யூஸ் பண்ணி. ஸோ ஒன்ஸ் F12 பண்ணிடுறேன் ரீசெட். ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் சப்போஸ் பர்டிகுலர் லெட்டரில் எனக்கு ஒரு ஃபேஸ் தெரியணும் அப்படின்னா நீங்கள் அப்போ போய்ட்டு இது பிக் பண்ணுறீங்க. ஸோ இங்கே வந்து ஒரு லெட்டர் சும்மா டைப் பண்ணுறீங்க. ஓகேவா, ஸோ அதை விட்டு வெளியே வந்துடுங்க.
ஸோ இல்லாட்டி கரெக்டாக எனக்கு இதில் ஃபேஸில் எடுத்து மூவ் பண்ணி வைக்கிறேன், இப்போ கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதை விட்டு வெளியே வரணும், கண்ட்ரோல் என்டர். ஒரு வேர்டு முடிச்சு டைப் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா கண்ட்ரோல் என்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த வேர்டை செலக்ட் ஆன மாதிரி ஆகிடும். அப்போ என்ன பண்ணணும், ரைட் கிளிக் பண்ணிங்க, அது ஒரு பாத்தை ஜென்ரேட் பண்ணிடணும். அப்போ ரைட் கிளிக் பண்ணிட்டு ஒரு பாத்தை